2025க்கான தமிழ்நாடு 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக செக் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி செக் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிஎன் ரிசல்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டிஎன் போர்ட் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூட கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2024க்கு தான் வந்து இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் நீங்கள் 10th ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா 2025க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி போட்டு 2025 வந்து இருக்கும். ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு கெட் மார்க்ஸ் கொடுத்து உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் 2025க்கு எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.